செங்கற்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோயம்பேடு ரோகிணி தியேட்டர் உரிமையாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடன் ஒரு தவறான கூட்டத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து தமிழ் சினிமாவை அழிக்கும் தீய சக்தியாக வேலை செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக பாயும் புலி படத்தை வெளியிடக்கூடாது என்று கட்ட பஞ்சாயத்து செய்து வருகிறார். தங்களுக்கு ஒரு பெருந்தொகை தர வேண்டும் என்றும் அந்த தயாரிப்பாளரை மிரட்டி வருகிறார். இதனை கண்டிக்கும் வகையிலும் இதற்கு தீர்வு காணும் விதத்திலும் வருகிற 4/9/2015 முதல் புதிய நேரடி தமிழ் திரைப்படங்களை மற்றும் மொழிமாற்று படங்களை வெளியிடுவதில்லை என்றும், மேலும் 11 செப்டம்பர் 15 முதல் அனைத்து திரைப்படங்களும் தமிழகம் முழுவதும் திரையிடுவதில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட்டு இது போன்ற தீய சக்தியிடமிருந்து தமிழ் திரையுலகை மீட்டு தருமாறு அன்புடன் திரையுலகின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வரூபத்திலிருந்து நடக்குது ஓப்பனா சொன்னா, அதுக்கப்புறம் உத்தம இதான் நடந்தது. இப்ப பாயம்பள்ளிக்கும் அதான் நடக்குது. சரி சார், அப்போ இந்த உத்தம வேலைலாம் இதுக்கு முன்னாடி நடந்து சொல்றீங்க, அப்போ ஏன் சார் ஏன் இதை பத்தி ஒரு இஷ்யூ பண்ணுறீங்க? அப்பவும் பெரிய இஷ்யூ பண்ணி தானே உத்தம வேலை சொல்றேன். காசு கேட்டிருந்த போதே அப்பயே ஏன் கொடுக்காம விட்டீங்க சார்? அதுக்குதான் ஒரு முடிவு எடுக்கிறது. சுமூகமான ஒரு முடிவு. அவர் எந்த அளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காருன்றதுக்கு எங்ககிட்ட அவருடைய வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அதனால காவல்துறையிடம் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும்.